Christina's art studio is all about international arts and crafts, mainly focusing on international arts and crafts. So adla vandu pathina vandu we work on paper crafts. வரவேற்பு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் an excellent response சென்னையில் because I'm running it since 2014 அப்பையிலேருந்து இருக்குது. ஸோ அப்பையிலேருந்து no turning back. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து எவ்ரி மந்த் வி ஹாவ் அ வெரி குட் பிஸ்னஸ். மேம் இப்போ ஒரு ரூமை வந்து கிராண்டாக காட்டுறதுக்கு அந்த ரூமில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுற அந்த கலர்ஸும் வந்து முக்கியமாக? கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவிங் அ லைட் ப்ளூ வால், அதுக்கு வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் கான்ட்ராஸ்ட் வால் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கலர்ஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய கலர்ஸ் உங்களுடைய ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போகணும். பிகாஸ் இஃப் யூ ஹேவ் அ ஜாரிங் கலர், இஃப் யூ ஹேவ் அ ரெட் கலர் லைக் தட், இட் வில் ஷோ யுவர் ரூம் ஸ்மாலர். Colors can also affect the mood of a person. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீல்டு எடுத்துட்டாலுமே எல்லா துறையிலும் வாய்ப்பு இருக்குது. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு பர்சன். அதை நீங்கள் எவ்வளோ தூரம் கரெக்டாக கற்றுக்குறீங்க, கரெக்டாக முறைப்படி கற்றுக்குறீங்க. Strictly no YouTube learning. Okay. I would say workshops and art education itself is a good business. If you have educated yourself properly in arts and crafts, proper முறைப்படி கத்துக்கிட்டா, teaching art and craft itself is a very good business. Very good, you can make 6 digits easily per month. ஸோ நான் வந்து ஆக்சிடென்ட் ஆண்டர்ப்ரனர் தான். அப்போ தான் ஐ ரியலைஸ்ட் ஓகே நம்மளுக்கு நிறைய தெரியுமே, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு ப்ளேவேல ட்ரை பண்ணது 2014 அண்ட் இட் பிகேம் அ வெரி குட் ஹிட். ஸோ அண்ட் வி ஹேட் ரியல் குட் டர்ன் ஓவர் தென். Craft is an expensive affair. Art is not that expensive comparative to craft. Be a continuous learner. Because even today I study. The basic things of well-being is very important for entrepreneurs. So if you don't update and upgrade yourself, you'll be a dinosaur. சொதப்பல் வந்து எவ்ரி டைம் இட் வில் ஹேப்பன். அதை வந்து நம்ம காட்டுறோமா காட்டலையா தான் நம்ம கிட்ட இருக்கு. அந்த அது வந்து தட்ஸ் யுவர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம யூஸ்வலாக வந்து டியர் விமன் சேனலில் ஆண்டர்ப்ரனர்ஸ் பற்றின செக்மெண்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட்டை தான் மீட் பண்ண போகிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக இப்போ என்னை சுற்றி பார்த்தோம், நான் இருக்கிற இடத்த சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக க்யூட்டாக அவ்வளோ டெக்கர் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவு வந்து கெஸ் பண்ண முடியும் நம்மளோட கெஸ்ட்டு வந்து யார் அப்படிங்கிறது. ஸோ வந்து அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ் கிறிஸ்டினா மேம் கூட தான் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போது ஆர்ட் ஃபீல்டு அப்படிங்கிறப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நீங்கள் எப்படி வந்து டிசைனிங்கை வந்து சூஸ் பண்ணீங்க? ஸோ டிசைனிங் வந்து என்னுடைய ப்ரொஃபஷன். So I'm a senior design faculty by profession for about 14 years now. அதுக்கப்புறமா I'm an art and craft educator. So art and different kinds of arts and craft. அதாவது வந்து இந்தியாவில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள நிறைய விதமான ஆர்ட் அண்ட் கிராஃப்டை வந்து டீச் பண்ணுறது தான் என்னுடைய இது. ஓகே. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போது இந்த இடத்த சுற்றி பார்த்தேன்னா கூட அவ்வளோ க்யூட்டான விஷயங்கள் இருக்கும். நீங்கள் வந்து என்ன மாதிரியான வெரைட்டிஸ் ஆர்ட்ஸை வந்து பண்ணுறீங்க? ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு பேர் இருக்கும்ல. ஸோ இதை பற்றின ஒரு குட்டி விளக்கமா? ஸோ Christina's art studio is all about international arts and crafts, mainly focusing on international arts and crafts. ஸோ இது வந்து ஒரு இடத்துல நடக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வந்து நம்ம இங்கே இந்தியா சென்னையில் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வி ஒர்க் ஆன் பேப்பர் கிராஃப்ட்ஸ். பேப்பர் கிராஃப்டே வந்து ஒரு பெரிய வைட் ஓஷன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு க்ரீட்டிங் கார்ட்ஸே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் க்ரீட்டிங் கார்ட்ஸ் இருக்கும். டிஸ்ட்ரெஸிங்ஸ், டிஸ்ட்ரெஸ் ஆக்சைட்ஸ், ஆல்கஹாலிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்கல்ப்சர், ரஷ்யன் ஸ்கல்ப்சர் பெயிண்டிங் ரஷ்யாவிலேருந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கிராஃப்ட்லேயே பேப்பர் டோல்னும் இருக்கும் உங்களுக்கு. தட்ஸ் கால் 3D டெக்குபாஜ்.
home decor decoupage. Decoupage is nothing but a craft 17th century ஃப்ரான்ஸ்ல வந்த ஒரு கிராஃப்ட் அது. அதுக்கப்புறமா சாஸ்பெசோன்னு ஒரு கிராஃப்ட் இருக்கு, அது இட்டாலியிலேருந்து வந்தது. தென் ஃபோமிரான் ஃப்ளார்ஸ்ன்றது அது ஈரான்லேருந்து உள்ள ஒரு கிராஃப்ட். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிராஃப்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அதை தவிர்த்து we have different kinds of clay courses also. So clay making courses-னா right from miniatures to flowers, we have different kinds under our roof. So உலகத்துல உள்ள எந்தெந்த விதமான டிஃப்ரெண்ட் யூனிக் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மோஸ்ட் ஆஃப் தட் சென்னையில் இருக்குது. இப்போது எனக்கு என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் ஆர்ட் ஃபீல்டு தான் உங்களோட பேக்ரவுண்ட். ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் தேடி தேடி படிப்பீங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலான ஆர்ட்ஸ் நம்ம சென்னையில் எடுத்துகிட்டு வரப்போ இதுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது? நிறைய பேர் அது கற்றுக்குறாங்களா? அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெருசாக இவ்வளோ வைடாக ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாது. ஸோ நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரப்போ அதுக்கான வரவேற்பு எப்படி இருந்துச்சுன்னா? வரவேற்பு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ரெஸ்பான்ஸ் சென்னையில். பிகாஸ் ஐம் ரன்னிங் இட் சின்ஸ் 2014 அப்போலேருந்து இருக்குது. ஸோ அப்போலேருந்து நோ டேர்னிங் பேக். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் எவ்ரி மந்த் வி ஹாவ் அ வெரி குட் பிஸ்னஸ். ஆனால் இங்கே படிக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா வி டோன்ட் ஹாவ் அ பேஸ் ஆன் ஸ்கூல் சில்ட்ரன், நாட் மச் அபவுட் ஸ்கூல் சில்ட்ரன். 100%ல பார்த்தீங்கன்னா about a participants at my place, only 20% are children, school children. Remaining 80% are women, working women, that too. So they come and study different kinds of art and craft, mainly as a part of a stress buster activity. So இப்போ calligraphy or any other art and craft படிக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா it's mostly about stress buster தான். So அதுக்காகவே நிறைய பேருக்கு படிப்பாங்க. And most of my clients are women and working women especially. இப்போது எனக்கு என்னென்னா, இந்த வீட்டை சுற்றி பார்க்குறப்ப அவ்வளோ நீங்கள் பார்த்து ஒவ்வொரு விஷயங்கள் குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு ரூமை எப்படி டெக்கரேட் பண்ணலாம்? நான் நீங்கள் ஒரு அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் ஒப்பீனியன் மாதிரி கேட்குறேன். ஜஸ்ட் எவ்வளோ அழகாக வச்சுக்கலாம் ஒரு குட்டியான ரூம்னா, என்ன மாதிரியான டெக்கர் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கலர்ஸில் இருந்து அந்த வைக்கிற திங்ஸில் இருந்து. ஸோ அந்த மாதிரியான கொஞ்சம் there are two ways in which நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கூட நீங்கள் எடுக்கலாம். ப்ரொஃபஷனல் ஹெல்ப் லைக் an interior designer. So you can hire an interior designer and அந்த designer will give you step by step process. அப்படியும் நீங்கள் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பர்சனல் ஸ்பேஸை அவங்களே டெக்கரேட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது they focus on a lot of things like home decor products. ஸோ அவங்களே ஒரு இதை பெயிண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு, அதையே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்னாலும் சரி எதுனாலுமே they prefer handmade items. So either you can go for a professional help completely or you can make your own handmade items. ஸோ அந்த ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் அவங்க இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளேஸோட கலர் டெக்கோர் கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி அப்படி யூஸ் பண்ணலாம். ஆர் இட்ஸ் லைக் சீசன் பேஸ்ட் ஆல்சோ. ஸோ இஃப் யூ ஹேவிங் அ ஃபெஸ்டிவ் சீசன் யூ கேன் ஹேவ் யுவர் டெக்கோர் அக்கார்டிங் டு அ ஃபெஸ்டிவ் சீசன். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இப்போ டெக்கோபாச்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே they can coordinate everything in and around the space, right from a newspaper stand or a basket or a pen stand or anything of that sort. A utility purpose, a stool can be customized. An old stool can be customized and given a new look to it. So it depends on how you want your space to be. ஆமா, எனக்கு என்னன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் அவங்க வீடுகளை அழகாக வச்சுக்க பிடிக்கும். இப்போ என்னோட பட்ஜெட் கம்மியாக இருக்குது, பட் நான் அழகாக வைக்கணும். அதே சமயம் நிறைய பொருட்களை என்னால் வாங்க முடியல அப்படின்னாலும் அந்த வாங்குற அந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸை எந்த இடத்துல வச்சா அழகாக இருக்கும், நான் எப்படி சின்ன பட்ஜெட்டில் ஒரு விஷயத்தை அழகாக காட்டலாம். ஸோ அதில் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேணும். ஸோ லெஸ் பட்ஜெட்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ கேன் கோ ஃபார் சூயிங் திங்ஸ் ஆல்சோ. சூயிங்னா லைக் யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இன் தட். அதிலே எம்ப்ராய்டரி ஹூப்ஸ் பண்ணி வைக்கலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி லைக் குஷன் கவர் அந்த மாதிரி பண்ணி வைக்கிறதோட இப்போ ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஹூப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ யூ கேன் டூ எம்ப்ராய்டரி ஹூப்ஸ் அண்ட் யூ கேன் ஹேவ் அஸ் அ வால் ஹேங்கிங். ஸோ தட்ஸ் அ லோ பட்ஜெட் ஒன். யூ கேன் டூ திங்ஸ் லைக் மேக்ரமே, ஸோ ஃபேப்ரிக் ஃப்ளார்ஸ், இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா லோ பட்ஜெட்டாகவே இருக்கும். அண்ட் மெயின்லி ஐ வுட் ஆல்வேஸ் சே தட் யூ டிஸ்பிளே இட் இன் த ஸ்பேஸ் வே பீப்புள் ஆர் கம்மிங். ஸோ யூ கேன் ஃப்ளாண்ட் இட் அண்ட் சே நான் பண்ணது, என்னுடைய ஹேண்ட்மேட், நான் கஷ்டப்பட்டு பண்ணது, நான் கற்றுக்கிட்டு பண்ணது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் லோ பட்ஜெட்னா பண்ண முடியும். மேம், இப்போ ஒரு ரூமை கிராண்டாக காட்டுறதுக்கு அந்த ரூமில் நம்ம பெயிண்ட் பண்ணுற அந்த கலர்ஸும் முக்கியமா? கண்டிப்பாக. இஃப் யூ கேன் ஹாவ் அன் ஆக்சென்ட் வால், யூ கேன் ஹாவ் அன் எம்ஃபசிஸ் டு தட். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் போகலாம். நீங்கள்
ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹேவ் அ வெரி சட்டில் கலர்ஸ் இன் ஆல் த 4 வால்ஸ் அது ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ அந்த கலர்ஸ்க்கு ஆப்போசிட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவிங் அ லைட் ப்ளூ வால் அதுக்கு வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் கான்ட்ராஸ்ட் வால் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஸ்கீம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம் ஒரு ரூமை வந்து தட் ஒன் வால் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் கலர் இட் செல்ஃப் வில் பி டிஃப்ரெண்ட் ஆர் எல்ஸ் யூ கேன் கோ வித் அ வால்பேப்பர். Wallpapers வந்து பாத்தீங்கன்னா you have it in a very least amount to the highest amount. So only one wall you can put a wallpaper, or you can very simple you can buy large stencils. There are large stencils available in the market. So proper quality of stencils and you should know how to do a stencil painting as simple as that. And அந்த ஸ்டென்சில்ஸே நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு வாலில் நீங்கள் வந்து உங்களாலே உங்களை டெக்கரேட் பண்ணிக்க உங்களாலே உங்கள் வாலை டெக்கரேட் பண்ணிக்க முடியும். ஓகே மேம், இப்போ எனக்கு இருக்க ஒரு சந்தேகத்தை கேட்குறேன். யூஸ்வலாக வந்து ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் வந்து இந்த கலர் வந்து வச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து தூங்குற ரூம் அப்படின்னா வந்து இந்த கலர் தான் ப்ளசண்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து இந்த கலர் பார்த்தவங்க முழிக்கிறப்போ இந்த கலரை பார்த்தாங்க அப்படின்னா ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே டைம் பாய்ஸுக்குனா இந்த கலர் இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறது பார்க்குறோம். ஸோ வந்து உங்களோட ஒப்பீனியன் இதை பற்றி என்ன மேம்? யூஸ்வலாக வந்து ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸ் இருக்கா? Colors, yes, you cannot go for a jarring red inside a bedroom. You end up fighting with the other person. Okay. So colors play a very important role. So அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட கலர்ஸ் உங்களோட ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ டூயிங் ஃபார் சில்ட்ரன் தென் சில்ட்ரன்னா வந்து you can use some funky colors. But at the same time you have to see the age group of the child. If the child is like around 12 years the child will grow into adolescence. So what is in their childhood they will not like in their adolescence. So other balance பண்ணி நீங்க வந்து you have to choose your paints. So for boys, yes, it's like completely they like masculine colors like blues and greens. For a girl it will be always a pinky pink. So அந்த மாதிரி கூட பண்ணலாம். But the point is that you should have like a tone which suits your space correctly. You cannot have jarring colors because if you have a jarring color, if you have a red color like that, it will show your room smaller. Okay. So இப்போ நீங்க light color எடுத்துட்டு போனீங்கன்னா it will show your room a bit bigger. And if you want to show your room elongated, you can use horizontal lines. And if you want to show your room vertical, then you can use vertical lines. Okay. So that is how a room can be enhanced also. So அந்த மாதிரி இருக்கும்போது வந்து colors play a very important role on how you're choosing it. But you should not get bored with the color because what happens is that if you go for a jarring color and you would like it on the first 2 days, then the third day you start getting irritated. Colors can also affect the mood of a person. So those things should be considered while the person is choosing colors. இப்போ கலர்ஸ் பற்றி டெக்கர்ஸ் பற்றி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து இந்த துறையில் வந்து வாய்ப்புகள் எப்படி இருக்கு? நிறைய பேர் வந்து இந்த துறையில் வந்து கற்றுக்க முன் வராங்களா? ஸோ அதை பற்றின உங்களோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீல்டு எடுத்துட்டாலுமே எல்லா துறையிலும் வாய்ப்பு இருக்குது. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஒரு பர்சன். இந்த துறையில் தான் வாய்ப்பு அதிகம், அந்த துறையில் தான் வாய்ப்பு, எதுவுமே நீங்கள் கற்றுக்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ இட்ஸ் ஆல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ பர்சன் ஹூஸ் கோன் டு லேர்ன் இட். அதை நீங்கள் எவ்வளோ தூரம் கரெக்டாக கற்றுக்குறீங்க, கரெக்டாக முறைப்படி கற்றுக்குறீங்க. ஸ்ட்ரிக்ட்லி நோ யூடியூப் லேர்னிங். ஓகே. ஸோ நான் யூடியூப்ல பார்த்து படித்தேன். ஐ எம் அ செல்ஃப் தாட் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் யூடியூப். ஸோ தட் வில் நாட் ஒர்க் இன் எனி ஃபீல்ட் ஃபார் தட் மேட்டர். ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் எவ்ரி திங் systematically. So it is better to go for a class, not to anybody for that matter who is a proper educator. ஸோ இப்போ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ன்றது பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் நான் யூடியூப் பார்த்து கிளாஸ் எடுக்கிறேன் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து ப்ராப்பராக இருந்தால் ஓகே. பட் முறைப்படி எல்லாமே கற்றுக்கிறது தான் பெட்டர். அண்ட் நிறைய பேர் வந்து இங்கே வந்து படிச்சுட்டு போய் தே ஸ்டார்ட் டேக்கிங் கிளாஸஸ். வி கிவ் தெம் ப்ராப்பர், வி மேக் லாட் ஆஃப் உமன் ஆண்டர்பிரினர்ஸ் த்ரூ திஸ். And they have a proper support system through suppliers, vendors, ellame vandu we give them all the contacts so they would be able to stand in their own legs. So அவங்க எங்களை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்றது அவசியம் மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ்க்கு கிடையாது. ஸோ அதனால நிறைய பேர் வந்து இங்கே கற்றுக்குறாங்க. இங்கே வந்து சென்னையிலேருந்து மட்டும் கற்றுக்கல, தேர் ஆர் பீப்புள் அவுட் ஸ்டேஷன்லேருந்து வந்தும் கற்றுக்குறாங்க. Yeah, I have people from Coimbatore அங்கே வந்து கற்றுட்டு அங்கே போய் கிளாஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க. பாண்டிச்சேரியிலேருந்து வந்து கற்றுக்கிட்டு போய் கிளாஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க. There are people from abroad also.
they come during the vacation, they just upgrade 2 to 3 courses and அங்க போய் கிளாஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ எனக்கு என்னன்னா எல்லாருமே வந்து ஒர்க் ஷாப்ஸ் பிஸ்னஸ் அந்த மாதிரி ஒரு பாத்துல ஓடுவாங்க. ஸோ வந்து நீங்க ஒர்க் ஷாப்ஸை தாண்டி பிஸ்னஸ் அந்த துறையில ஏன் வந்து இன்னும் போகல? I would say workshops and art education itself is a good business. So it's not for me. I don't do much of services as such except calligraphy. அதுவும் வந்து ரொம்ப limited and limited client base தான் நான் வச்சிருக்கேன். So அதனால I write for the government of Tamil Nadu and some important brands. ஸோ அந்த மாதிரி தான் நான் லிமிட்டட் இதுதான் சர்வீசஸ் நான் வச்சுருக்கேன் வந்து. பட் அதர் தேன் தட் இஃப் யூ ஹவ் எஜுகேட்டட் யுவர் செல்ஃப் ப்ராப்பர்லி இன் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், ப்ராப்பராக முறைப்படி கற்றுக்கிட்டா டீச்சிங் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இட் செல்ஃப் இஸ் அ வெரி குட் பிஸ்னஸ். வெரி குட். யூ கேன் மேக் 6 digits ஈஸிலி பர் மந்த். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸே வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ வந்து எந்த விஷயத்தில் நம்ம இறங்குறோம் அப்படின்னா கூட முதலீடுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை? நீங்கள் வந்து நம்ம இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பாயிண்டில் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து அதுக்கு முதலீடாக வந்து நீங்கள் எவ்வளோ போட்டீங்க? ஸோ நான் வந்து ஆக்சிடென்ட் ஆண்டர்ப்ரனர் தான். Okay. Yeah, so I'm a design lecturer by profession. So still I'm continuing my profession also, but I'm an accidental entrepreneur. So all of a sudden it's just that okay, ஒருத்தர் ஒரு 2 workshop வந்து attend பண்ணேன் நான், and it was not that great. Then அப்பதான் I realized okay, நம்மளுக்கு நிறைய தெரியுமே, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு ப்ளே வேல ட்ரை பண்ணது 2014ல, and it became a very good hit. So and we had real good turnover then. So அதுக்கப்புறமா தான் ஓகே இதை ஏன் இன்னும் சேனலைஸ் பண்ணக்கூடாது. ஸோ we went into registration, all those things, proper government documents எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக எல்லாம் பண்ணி we streamline பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா தான் இது வந்து இன்னும் நல்லா ஒரு தனி ஸ்பேஸாக எடுத்துகிட்டு வந்து பண்ண ஆரம்பிச்சது. முதலீடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் I started with calligraphy. ஓகே. அண்ட் நான் பண்ணும்போது கேலிகிராஃபி வந்து ஸ்ட்ரக்சராக இன்னுமே யாருமே அவ்வளோவா சென்னையில் பண்ணுறது கிடையாது. ஸோ வாட் ரைட் மெட்டீரியல்ஸ், ரைட் கைண்ட் ஆஃப் நிப்ஸ், ரைட் கைண்ட் ஆஃப் டூல்ஸ், ரைட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் கிட்ட வந்து அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக பண்ணேன் நான். அப்போ பண்ணும்போது வந்து இட் ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அபவுட் 2000 rupees. ஓகே. அண்ட் வி ஹேட் அ வெரி குட் ரெவென்யூ அவுட் ஆஃப் இட். அதுக்கப்புறமா அந்த ரெவென்யூலேருந்து இன்னும் ஹையர் ஆர்டர் கேலிகிராஃபி ஸ்டார்ட் பண்ணேன் நான் அதுலேருந்து. தென் அதுலேயே நான் வந்து ஐ ஸ்டார்டட் ரீப்ளவிங் இட். அந்த மாதிரி தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் எடுக்கிறத ஐ வில் சேவ் சம், தென் சில இது வந்து திரும்பவும் பிஸ்னஸ்குள்ளே போட்டேன் நான். ஸோ அதுக்கு முடித்த பிறகு அதுக்கு அடுத்தது தான் ஐ மூவ் ஆன் டு ஆர்ட் கோர்சஸ். Yeah, so it was one step at a time. If I am running like so many courses right now, it all didn't happen in one day. It all just started with small baby steps. இப்பயும் நான் வந்து ஒரு கோர்ஸ் நான் லான்ச் பண்ணேன்னா I'll take a lot of time to launch a course because of the fact that right material supply இருக்கணும், அந்த மெட்டீரியல்ஸ் வந்து கரெக்டான இதில் இருக்கணும். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மெட்டீரியல்ஸ். அதெல்லாமே நான் பார்ப்பேன். ஸோ முதலீடுன்றது வந்து நான் கொஞ்சமாக ஐ ஆல்வேஸ் டெல் இங்கே வர ஆண்டர்பிரனர்ஸ் டோன்ட் பை மெட்டீரியல்ஸ் ஜஸ்ட் லைக் தட் and hold your place with art and craft materials. Buy little stuff which are most necessary for you. Then அதுக்கப்புறமா அதுலேருந்து தான் பில்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். பிகாஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து மெட்டீரியல்ஸ் வைஸ் ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். ஸ்டேஷ்னரி பேசிக்லி. ஸோ யூ லைக் கலர்ஸ், யூ வில் ஸ்டார்ட் பையிங். ஓகே இதுவும் இருந்தால் நல்லாயிருக்கும், அதுவும் இருந்தால் நல்லாயிருக்கும், பட் நிறைய போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தா. ஸோ பெட்டர் வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வச்சே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ ஃபார் அபவுட் 1 year நான் வந்து ஃபுல்லாக வந்து கேலிகிராஃபி அண்ட் ஃபியூ அதர் ஆர்ட் கோர்சஸ் லைக் பென்சில் ஸ்கெச்சிங், ஸ்மால் பெயிண்டிங் கோர்சஸ் அந்த மாதிரியே தான் ரன் பண்ணி and I made a very good revenue out of it. Yeah, அதுக்கப்புறமா தான் then craft is an expensive affair. Art is not that expensive comparative to craft, in my opinion. This is my opinion. So அதில் வந்து அதுக்கப்புறமா கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சு திரும்ப வந்து we have to have very good supplies. We have like proper till before COVID we had very good backup for materials as such. ஓகே. நாம் இப்போது வளர்ந்து வர ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு உங்களோட ஒரு சில சஜஷன்ஸ் அண்ட் டிப்ஸ் எப்படி வந்து ஒரு பிஸ்னஸை வந்து எடுத்துகிட்டு போகலாம்? First, study well. Study well. There is no compromise on studying. Any field for that matter. நீங்கள் வந்து ஆர்ட்டாக எடுக்கிறங்க, கிராஃப்ட் எடுக்கிறங்க, எது வேணாலும் எடுங்க.
ஸ்டடி ப்ராப்பர்லி. படிக்காமல் வந்து எதுவுமே பண்ண முடியாது. படிப்பு வராதவங்க தான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஐ ஸ்டடிட் ரியலி வெல் இன் ஸ்கூல். ஐ வாஸ் அ ஸ்டேட் டாப்பர் அண்ட் ஆல் இன் ஸ்கூல். ஸோ ஆஃப் தமிழ்நாடு. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி வெல். எது படித்தாலுமே அதை ஒழுங்காக படிக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, யூ ஷுட் ஹாவ் த டிசிப்ளின். Discipline in managing time, in learning, in delivery of your content. எல்லாமே அந்த பேசிக் டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். Without discipline, again, the basic things of well-being is very important for entrepreneurs. So learn properly of whichever thing you're going to teach or you're going to do. Even if you're going to do art as a business, you should learn. You cannot do laboratory experiments as such. So you should learn properly, number 1. Number 2, discipline is the most important thing. Then time management. அதுக்கும் மேலே லேர்னிங்க்கும் மேலே இன்னொன்று இருக்கு. Be a continuous learner. Because even today I study. I make sure every year I upgrade myself in terms of everything. There are things that I upgrade in terms of marketing. There are things I update in terms of digital. I learn about art. I learn about craft. Whatever comes in new in the market, I make sure I upgrade and I update myself. So if you don't update and upgrade yourself, you'll be a dinosaur. ஓகே மேம் இப்போது வந்து டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னீங்க. நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஐ மீன் நீங்கள் ஒர்க் ஷாப்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து ஏதாச்சும் சொதப்பல் மூமெண்ட்ஸ், அந்த மாதிரி சொதப்பலான மொமெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு? சொதப்பல் வந்து எவ்ரி டைம் இட் வில் ஹேப்பன். அதை வந்து நம்ம காட்டுறோமா காட்டலையா தான் நம்ம கிட்ட இருக்கு. அது வந்து தட்ஸ் யுவர் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், த மெயின் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் தட்ஸ் வே யுவர் லேர்னிங் கம்ஸ் இன் பிளேஸ். ஸோ இஃப் யூ ஹவ் லேர்ன் ப்ராப்பர்லி, உங்களுக்கு அந்த சொதப்பலி எப்படி கவர் பண்ணுறதுன்றது தெரியும் ஈஸியாக. ஸோ படிப்பு அங்கே தான் படிப்பு, எந்த விதத்துலையும் படிப்பு வந்து அதில் தான். இப்போ அந்த ஒரு கிராஃப்ட் நம்ம எடுக்கிறோன்னா அந்த நேரத்தில் வந்து இப்போ ஒரு இங்க் பாட்டில் உளுந்து உடையுதுன்னா அந்த நேரத்தில் வந்து பதறக்கூடாது. யூ ஹாவ் டு ஸ்டே காம் அட் ஆல். என்னதான் உள்ள கண்டிப்பாக பதற தான் செய்யும். பட் அவுட் சைட் யூ ஷுட் நாட் ஷோ. I will not say I'm somebody who will get irritated so easily, but I will not show my irritation at all at any cost. So அது வந்து ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணணும், நம்பர் 1. நம்பர் 2 வந்து you should be able to chalk it out. So for a workshop as such, if I do a corporate workshop, I will always chalk it out. எது backup தேவை, எது what can go wrong. Let us say, let God forbid the wrong things, but the point is that it might go wrong. இப்போ ஒரு ஹீட்டிங் டூல்னா அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட் இன்னொரு ஹீட்டிங் டூல் இருக்குதா, இப்போ ப்ரஷஸ்னா இன்னொரு சப்ஸ்டியூட் ஒரு தண்ணி இருக்கா. ஸோ ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ அர்ஜென்ட் பேக் ஆஸ் சச் வித் மீ. ஸோ அதில் வந்து எமர்ஜென்சி கிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ ஒரு பெயிண்ட் இருக்குன்னா இன்னொரு பெயிண்ட் சப்ஸ்டியூட்டும் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அது வந்து யூ லேர்ன் பை லேர்னிங் திங்ஸ். யூ லேர்ன் பை, இப்போ நீங்கள் திடீர்னு வந்து புதுசுனே ஒரு பெயிண்ட் வாங்கியிருப்பீங்க, திடீர்னு அது பாதி காஞ்சி போயிருந்ததுன்னா செக் பண்ணாமல் ஒன்றா. So the checking is very important. Making a checklist is very important. So that's where again the discipline comes in place. So not doing these things in the last moment. We make sure that we need 1 week prior timing, and 2 days முன்னாலே இது வந்து கரெக்டா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா. We coordinate with our vendors. Everything doesn't happen like at the last moment. Though there will be something happening in the last moment, we will try to avoid it. ஓகே மேம், இப்போது இன்டர்நேஷ்னல் கோர்சஸும் நீங்கள் வந்து கற்றுத்தரீங்க. ஸோ வந்து அதுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கா? நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி வாங்குறீங்க? Yes, of course, we do get all the products in Chennai itself. Okay. Yeah, we have vendors for that. இங்கே வந்து படிக்கிறவங்க வந்து அந்த வெண்டரே டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். சில இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா the material goes with the instructor. Okay. For example, deco clay, flowers எல்லாம் பார்த்தீங்கன்னா the material is with the instructor only. If you are an instructor only, you get the materials. Okay. So they can get the materials from the instructor. So எந்த கோர்ஸ் நான் இங்கே ரன் பண்ணாலும் I'll make sure the supply is very good. சப்ளை இல்லாமல் வந்து ஒரு கோர்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கோர்ஸ் ரன் பண்ணக்கூடாது நேம் சேக்காக. அதுக்கு ஒரு ஒர்க் ஷாப்பும் ரன் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ மேம், இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொன்னீங்க. டெக்கர்ஸ்லேருந்து, கலர்ஸ்லேருந்து, அவ்வளோ விஷயங்கள், மார்க்கெட்டிங்லேருந்து, அண்ட் எப்படி ஒர்க் ஷாப்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறது, எப்படி வந்து முதலீட்டிலேருந்து உங்களோட அனுபவங்களை அவ்வளோ சூப்பராக சொன்னீங்க. ஸோ இந்த ஷேரிங்காக ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ.